இப்போ நீங்க ப்ரீவியூல பார்க்குற மாதிரி டிராவலிங் ரீல்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கட் அவுட் அனிமேஷன் எப்படி நீங்க CapCutல ஈஸியாக மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். இந்த வீடியோக்கு கொடுக்குற நீங்க ரெஸ்பான்ஸை பொறுத்து இதோட பார்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ நான் CapCutல பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோ வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்க ரெண்டாவது கிளிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நல்லா ஜூம் பண்ணி ஒரு 0.2 to 0.5 செகண்ட்ஸ் லென்த் இருக்க மாதிரி கிளிப்பை பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ஸ்பிட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, அது மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஓவர்லைன் கொடுத்துருப்பாங்க. அது ஓவர்லே கொண்டு வந்துட்டு ரெண்டாவது வீடியோ முடிய இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, அது மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே கட் அவுட் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா CapCut ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிரும். இப்போ டிக் ஐகான் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க டைம்ல என்ன அந்த கட் அவுட் வீடியோ முடிகிற இடத்துல வச்சுட்டு மேலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீ ஃப்ரேம் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கட் அவுட் வீடியோ ஸ்டார்டிங்ல டைம் என்ன மூவ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா பொசிஷன் ஸ்கேல் ரொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. இது பாத்தீங்கன்னா 100ல இருக்கும். அதை வந்து நீங்க வந்து 0க்கு கொண்டு வந்துருங்க. இப்போ 2 கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த 2 கீ ஃப்ரேம் நடுவில் உங்க டைம் என்ன வச்சுட்டு மேலே பாத்தீங்கன்னா கிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதுல ஈஸி இன் 1, 2 or 3 இது 3 கிராஃப்ல உங்களுக்கு என்ன கிராஃப் வந்து சூட் ஆகுதோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு கட் அவுட் அனிமேஷன் வந்து கிடைச்சிருக்கும். இதே மாதிரி நீங்க பேலன்ஸ் இருக்க எல்லா கிளிப்புக்கும் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நீங்க கீழே எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல வீடியோ எஃபெக்ட்ல போயிட்டு ஷேக் டூல் எடுத்து வந்து நீங்க அந்த கட் அவுட் வீடியோ லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓவர்லேங்கிறத செட் பண்ணிட்டு காப்பி கொடுத்து நீங்க எத்தனை கட் அவுட் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான அனிமேஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.